President, Mr. G.R. Vijay sir. Warm welcome, sir. Yes, Thank you so much. Thank you for your valuable time, sir. So, co-host sir welcome பண்ணிடலாம். Okay, thank you. எல்லாருக்கும் thank you. நன்றி. Welcome, sir. Thank you. So once again, good evening to all. So really super. ஏன் அப்படின்னா கரெக்டா வந்து 7:50க்கு வந்து லிங்க் ஓபன் பண்ணோம். ஸோ கரெக்டா வந்து 8 மணிக்குள்ளாரவே கரெக்டா வந்து 7:58க்கு வந்து 1000 பேர் லிங்க் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இதுலயே வந்து ஐகானோட பவர் என்ன அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த ஆக்சிஸ் இந்தியால எல்லாருமே வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய டீம் வந்து எந்த மாதிரியான டீம்ன்றது நம்மளே ஃபீல் பண்ணோம் இல்லையா? சார் நான் இந்த மாதிரி ஒரு டீம்ல இருக்கேன், அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு கர்வம்னு சொல்லலாம். ஓகேங்களா? நான் எங்க டீம் கெத்து டீம், எங்க டீம் வந்து சூப்பரான ஒரு டீம்ன்ட்டு நம்ம இதே நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி மீட்டிங் வந்து 8 மணி டைம் போட்டோம், 8 மணிக்கு 1000 பேர் வந்தாச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு டீம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீம்ல தான் நம்ம இப்போ இருந்துட்டு இருக்கோம். ஸோ ரியலி ஹாப்பி. கிட்டத்தட்ட 2025 ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து ஐகான் டீமா வந்து ஐகான் மீட்டிங்கா வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்கா வந்து நம்ம பண்றோம் இது. ஸோ இதை தொடர்ந்து வந்து அடுத்த கட்டங்களில் 2025ல நிறைய பேரோட வாழ்வாதாரத்தை மாத்துறதுக்கும் லாஸ்ட் மீட்டிங்ல வந்து விபி மீட்டிங்ல வந்து பேசியிருந்தோம். ஸோ அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நீங்க ஷேர் பண்ண போறாரு நம்ம பாஸ்கர் சார். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வியாபாரம் என்ன, இந்த வியாபாரத்தை நம்ம என்ன பண்ணலான்ற சில விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சிஸ் இந்தியான்றது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல, நான் தினமும் வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சிட்டே இருக்கு. ஸோ எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் வந்து இது நிறைய விஷயம் கத்துப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இன்னும் வரைக்கும் ஒவ்வொரு விஷயம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளோட கம்பெனில கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி 2018 ஏப்ரல் மாசம் வந்து இந்த வியாபாரத்தை எடுத்தேன். ட்ரையல் பீரியட்ல வந்து இந்த வியாபாரம் எடுத்தேன் நான். ஸோ எடுக்கும் போது பாத்தீங்கன்னா சாதாரணமா வந்து ஒரு ஆபீஸும் இல்லை, எதுவுமே இல்லை. மேபி ஆபீஸ் இருந்தாலும் வந்து ஒரு 10 ரூம்ல ஒரு 10 வருஷம் ஒரு ஆபீஸ் வந்து ஓபன் பண்ணாங்க. நம்ம எம்பி சார், பாபு சார் இருப்பாங்க, 12 ஃபவுண்டர் டைரக்டர் இருப்பாங்க, அவ்வளவுதான், வேற யாருமே இருக்க மாட்டோம். நான் போகும்போது எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த 12 பேர்ல வந்து பாதி பேர் வந்து சவுத்துல இருப்பாங்க. இங்க வந்து பாஸ்கர் சாரு, விஜயகுமார் சாரு, உமாசங்கர் சார், சுரேஷ் பாபு சார், அதிகபட்சம் போனா கதிரவன் சாரு, அந்த மாதிரி வந்து ஒரு சில நபர்கள் கார்த்திக் சார், இந்த மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க. எப்ப போனாலும் அவங்க தான் இருப்பாங்க. புது ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் தான் போவேன், புது ஆட்களா போவேன். டே ஒன்ல இருந்து இருக்கிறதுனால நம்ம போயிட்டு வருவேன். ஸோ அப்போ போகும்போதுலாம் பார்க்கும்போது நானுமே யோசிப்பேன், இந்த கம்பெனி என்ன பெருசா அவருக்கு வரும். ஏன்னா நான் புது பையன் இல்லையா, எனக்கு இந்த டீம் வந்து எனக்கு பரிச்சயமான டீம்லாம் கிடையாது. எனக்கு வந்து பாஸ்கர் சாரும் விஜயகுமார் சாரும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆக்சஸ்க்கு முன்னாடியே ஒரு 4 வருஷம் எனக்கு பழக்கம் இருக்கு. ஸோ இவங்க 2 பேர் மட்டும் தான் நமக்கு தெரியும், மற்றவங்க யாருமே எனக்கு தெரியாது. பட் இவங்களோட கேரக்டர்லாம் எப்படி இருக்கு, ஏன் அப்படின்னா நான் நெட்ஒர்க்ல வந்து 21 வயசுல இருந்து நான் நெட்ஒர்க்ல இருக்கேன். கிட்டத்தட்ட லாஸ்ட் 14 வருஷமா வந்து இந்த இண்டஸ்ட்ரியில டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ 7 வருஷமா தான் ஆக்சஸ். அதுக்கு முன்னாடி 7 வருஷம் வந்து வேற சில கம்பெனிஸ் வந்து பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஃபவுண்டர் டைரக்டர் பிளஸ் நம்ம எம்டி சார், சிஓ சாரோட கேரக்டர்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து உண்மையாவே நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஏன் அப்படின்னா நாம வளராததுக்கு காரணம் என்னன்றது எனக்கு தெரியும் இல்லையா? நான் ஒரு இடத்துல நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய உழைப்பை கொடுத்துருக்கோம். ஆனா வந்து ஒரு சில காரணங்களால வந்து என்னால வந்து வளர முடியல. உழைப்பு நிறைய தான் கொடுத்தோம், ஆனா வளர முடியல அப்படின்னும் போது அப்ப என்னோட வளர்ச்சியை தடுக்கிறது ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயம் இங்க இருக்கா இல்லையான்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 1 இருந்து 1.5 மாசம் வந்து சும்மாவே உங்க கூட சுத்தி நின்று. அந்த அந்த 1.5 மாசத்துல நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, நான் உண்மையாவே இந்த உலகத்துல நான் ஜெயிக்கணும், உண்மையாவே நான் வந்து மிக பெருசா வளரணும்னு நான் நினைச்சேன்னா இந்த டீம் கூட இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியுன்ற அந்த புரிதல் வந்து எனக்கு அந்த 1 மந்த்ல வந்து கிடைச்சிச்சு. ஏன் அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய அந்த 12 எப்படியும் பிளஸ் இந்த கம்பெனியோட நம்ம எம்பி சாரும் சிஓ சாரும் அவங்க நினைக்கக்கூடிய இந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, இந்த எண்ணங்கள் வந்து ரொம்ப 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 அற்புதமான ஒரு விஷயம். 100% ஜெயிச்சிடணும், நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ட்டு 1% கூட ஈகோ இல்லாம எல்லாரையுமே ஜெயிக்க வைக்கணும். நம்மளை நம்பி வரக்கூடிய, நம்ம கம்பெனில நம்பி வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் ஜெயிக்கணும். ஏன்னா அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே அப்படிதான் இருக்கும்.
மேபி நான் ஏதோ ஒரு தப்பு நான் இந்த 1 மந்த்ல பண்ணாலும் என்ன வந்து திட்டாம என்ன சரி பண்ணி தம்பி இங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய லைஃப் கிடைக்கும் அப்படின்ற சில விஷயங்களை வந்து எனக்கு வந்து புரிய வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டீமோட தான் நம்ம இருக்கணும். இந்த டீம் தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான கரெக்டான ஒரு டீம் அப்படின்னு நினைச்சுதான் இறங்கினேன் நானு. ஸோ இது கிட்டத்தட்ட 7 வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த 7 வருஷத்துல இன்னைக்கு growth வந்து பார்க்கும்போது என்னோட லைஃப் ஸ்டைல் எல்லாருக்குமே தெரியும் இங்க. ஏன்னா நம்ம டீம் தான் எல்லாருக்குமே பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய சக்சஸ் அடைஞ்ச அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயமே கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் தான். ஏன் அப்படின்னா ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி எவ்வளவு பெருசா எடுத்துட்டு போக முடியும், அந்த மேனேஜ்மெண்ட் தான் அது பொறுப்பு. ஒரு கம்பெனி பெருசா வளருது அப்படின்னாவே மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருந்தா மட்டும்தான் என்ன டீம் வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய டீம் வேணாலும் இருக்கலாம், நல்ல டீம் கூட இருக்கலாம். ஆனா மேனேஜ்மெண்ட் கரெக்டா இல்லை அப்படின்னா நீங்க எப்பேற்பட்ட டீம் இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் தப்பா இருந்ததுன்னா டீம் வளராது. டீம் நல்லா வளர்ந்துருக்குன்னா அதுக்கு முதல் விஷயம் மேனேஜ்மெண்ட் சூப்பரா இருக்கு. அதுலயும் மேனேஜ்மெண்ட் ஐகான் டீமுக்காக என்ன விஷயம் நம்ம கேட்டாலும் இப்பயும் டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு என்ன விஷயம் வேணாலும் செஞ்சு தராங்க. நம்ம புது புது கிட்டு கேட்கிறோம், அந்த கிட்டையும் சரி நாங்க கொண்டு வரட்டு ஒவ்வொரு நாளும் பாபு சாரும் எம்டி சாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய போய் அதாவது நம்ம கூட இவ்வளவு வேலை பார்க்கணுமா என்னன்னு தெரியல. யோசிச்சு பார்த்தா நாங்க இப்ப விபியா இருக்கோம், நாங்க கூட இவ்வளவு வேலை பார்க்கணுமான்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் பாபு சாரும் எம்டி சாரும் வந்து இன்னைக்கு வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அவ்வளவு வேலை பார்க்கறாங்க. எங்களாலே என்ன இவங்க 7 வருஷம் ஆகி இப்படி வேலை பார்த்துட்டே இருக்காங்களே. கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு நிறைய ஐடியாஸ், நிறைய பிளான், நிறைய கிட்டு, இந்த மாதிரி பிரம்மாண்டமான பிளான் வந்து வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்க கேட்கும் போது எங்களுக்கே எப்படி இருக்கு அப்படின்னா இன்னொரு 5 வருஷத்துல இந்த கம்பெனி வந்து இந்தியாவிலே நம்பர் 1 கம்பெனியாவும் தி பெஸ்டாவும் வரும். ஏன் அப்படின்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 10க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி இந்த லாஸ்ட் 7 வருஷத்துல இதே தமிழ்நாட்டுல நிறைய கம்பெனிஸ் இருக்கு, நிறைய இருக்குது. 60 வருஷம் கம்பெனியும் இருக்கு, 20 வருஷம் கம்பெனியும் இருக்கு, 10 வருஷம் கம்பெனி இருக்கு, நிறைய என்னென்ன கம்பெனியும் இருக்கு. ப்ராடக்ட விற்கிறவங்க இருக்கிறாங்க, ப்ராடக்ட் இல்லாம வேற என்னென்னமோ பண்றவங்களாம் இருக்காங்க. எல்லாரும் அவங்க பிசினஸ் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாரை விட பெஸ்டா பண்ண ஒரு கம்பெனி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க போய் தேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து நிக்கிறது ஆக்சிஸ் இந்தியாவா தான் இருக்கும். அப்ப அப்பேற்பட்ட ஒரு கம்பெனியை உருவாக்குற நபர்கள் தான் இவங்க. அது மட்டும் இல்லாம அச்சீவர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, நிறைய எவ்வளவு இந்த லாஸ்ட் 7 வருஷத்துல எந்த கம்பெனில அதிகமான அச்சீவர்ஸ் கிரியேட் ஆயிருக்காங்க, நிறைய கார் அச்சீவர், நிறைய வருமான அச்சீவர், நிறைய கோடீஸ்வரர்கள் யாரெல்லாம் உருவாயிருக்காங்க எந்த கம்பெனின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் நம்பர் 1 இடத்துல ஆக்சிஸ் இந்தியா தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி 7 வருஷத்துல நீங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு மெயின் முக்கிய காரணமும் இந்த மேனேஜ்மெண்ட் தான். இன்னைக்கும் வெறும் கம்பெனி எம்டி சாரும் சிஓ சாரும் கிடையாது, உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாஃபுமே நமக்காக நிறைய சப்போர்ட் இன்னைக்கு பண்றாங்க. அவங்களோட டைமை விட்டு, ஏன்னா எல்லாருமே வந்து நிறைய கம்பெனிஸ் நீங்க பாத்துருந்தீங்கன்னா நான் பாத்துருக்கேன். நிறைய வேலை செய்யக்கூடிய இடத்துல, நான் வேலை செய்ய இடத்துல கூட 10 மணிக்கு நான் வேலைக்கு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு நான் என்னோட வேலை முடியுது அப்படின்னா 8 மணி மேல நான் இருக்கிறது கஷ்டப்படுவேன். ஆனா இன்னைக்கு நம்ம கம்பெனில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாஃபுமே பாத்தீங்கன்னா 8 மணில நம்ம மீட்டிங் முடிய 9 10 மணி ஆனா கூட நமக்காக நின்று அவங்களோட உழைப்பை கொடுத்து நம்மளை பாத்துக்கிறாங்க. இது எங்க இருந்து வந்ததுன்னா இது தலைமை, இந்த 2 பேர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தலைமை தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த கம்பெனில இருக்கக்கூடிய எல்லா லீடருமே கிரியேட் பண்ணது அவங்க தான். அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய ஸ்டாஃபை நம்ம வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே மாத்திருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு மேனேஜ்மெண்ட் தலைமையில நம்ம இன்னைக்கு செயல்படுறோம், நமக்கு கிடைச்சிருக்கு இந்த ஒரு கம்பெனி அப்படின்னா உண்மையாவே சொல்றேங்க, நம்ம எல்லாம் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிடணும். ஏன்னா இல்லைன்னா வந்து இதெல்லாம் கிடைச்சிருக்காது. ஜிஆர் விஜய் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு இன்னொருத்த கை கட்டி வேலை பார்த்துட்டு அவன் நில்லுனா நிக்கணும், உட்காரணும், இந்த மாதிரி இருந்த வாழ்க்கைய இன்னைக்கு 7 வருஷத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இது பண்ண எனக்கு தெரியல, எனக்கு எவ்வளவு பெரிய எனக்கு அதிர்ஷ்டசாலி எனக்கு தெரியாது. ஆனா இப்ப ஏற்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது வெறும் அதிர்ஷ்டம் சொல்லிச்சுலாம் விட முடியாது, ஏன்னா அதுக்கு அதை தாண்டின ஒரு விஷயமா எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இப்ப ஏற்பட்ட கம்பெனி உள்ளதான் இன்னைக்கு நீங்க எல்லாருமே உட்காந்துருக்கீங்க. நீங்க நம்ம இங்க 1000 பேர் இருக்கோம், இதை தாண்டி நிறைய பேர் வெளியே யூடியூப் சேனல்ல கேட்கறாங்க, இல்ல ஒரே போன்ல 4 பேர் 10 பேர் கேட்பாங்க. கிட்டத்தட்ட இந்த மீட்டிங் ஒரு 2000 பேர் மேல கேட்பாங்க. அப்ப இவ்வளவு மக்கள் எல்லாருமே, இதை கேட்காத மக்கள் கூட நம்ம வியாபாரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அதிர்ஷ்டம் பண்ணவங்க தான்.
நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், நீங்க கடவுள்கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் போய் கேட்டிருப்பீங்க, கடவுளே என்னோட வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு, என்னோட வாழ்க்கை மாறாதா, நான் எப்படியாவது லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டேன், எனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்காதான்னு வேண்டி இருப்பீங்க. அந்த மாதிரி வேணுவங்க எல்லாருக்குமே ஆக்சிஸ் இந்தியா கிடைச்சிருக்கு. ஏன்னா லாஸ்ட் 7 வருஷமா இந்த நான் கேள்வி யார்கிட்ட கேட்டாலும் அவங்க என்ன சொன்னது, எஸ் நாங்க வேணும், நாங்க கடவுள்கிட்ட வேணும், நாங்க கூட கடவுள்கிட்ட நாங்க கேட்டோம், கடவுளே என் லைஃப் மாறணும்னு எனக்கு ஆக்சஸ் கிடைச்சிருக்குன்னா. அப்ப இயற்கையும் நமக்காக நிறைய விஷயத்துல சப்போர்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு நம்ம உன்னதமா எம்டி சார் வேலை பார்த்ததுக்கு, உன்னதமா சிஓ சார் வேலை பார்த்ததுக்கு, இயற்கையும் நம்ம கூட உன்னதமா இருந்து நம்மள ஒரு 7 வருஷத்துல மிகப்பெரிய உயரத்துல கொண்டு வந்து நிட்டு. அப்பேற்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு கம்பெனி, இது சாதாரண கம்பெனி கிடையாது. நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. எனக்கு ஒவ்வொரு நாளுமே எனக்கு வந்து இன்னொரு 5 வருஷத்துல நம்மளா எவ்வளவு பெரிய ஆளா இருப்போம் நம்ம அப்படின்ற அந்த ஃபீல் இருக்கு இல்லையா, அதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் நாங்க சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும். அப்ப அப்பேற்பட்ட ஒரு கம்பெனி நீங்க இன்னைக்கு இருக்கீங்க. அதுலயும் அந்த கம்பெனில இந்த டீம் ஐகான் டீம் சாதாரண டீம் கிடையாது. நீங்க இந்த டீமை எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்க எல்லாருமே இந்த டீம்ல இருக்கீங்க. இந்த டீம்னாவே நீங்க எல்லாருமே தான். நாங்க கிடையாது, நம்ம எல்லாரும் தான். இங்க பாஸ்கர் சார் இருக்காரு, விஜயகுமார் சார் இருக்காரு, நான் இருக்கேன், ஹரிபிரகாஷ் இருக்காரு, சுரேந்தர் இருக்காரு, ராஜி மேடம் இருக்காங்க, ராஜா சார், விமல் சார், கிருஷ்ணன் சார், பாலா, சந்தோஷ், இவ்வளவு பேர் இருக்காங்க. இவங்க மட்டும் ஐகான் டீம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஐகான் டீம் தான். ஆனா இந்த டீம் எப்படின்றத நமக்கு தெரியாம நிறைய பேர் இருக்கும். ஏதோ ஒரு டீம்ல நம்ம இருக்கிறோம். ஆமா, நிறைய ஆக்சஸ் நிறைய டீம் இருக்கு, அதுல ஒரு டீம் தானே எஸ் டீம் இருக்கு, எஸ்கே டீம்னு ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரி ஐகான் டீம் தானே அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா இந்த டீம் உருவான கதை ஒண்ணு இருக்குல்ல, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதைலாம் இருக்கு. அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, கோல்டன் டேஸ், அந்த நாட்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த நாட்கள்லாம் வந்து எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எங்களால இனிமே அந்த நாட்களை வாங்கவே முடியும். என்னாலையும் சரி, பாஸ்கர் சார் சரி, விஜயகுமார் சார், யாராலுமே அந்த நாட்களை எங்களால வாங்கவே முடியும். ஏன்னா பாக்கெட்ல பணமே இருக்காது எங்ககிட்ட. ஆபீஸ் போனோம், ஆசை ஆபீஸ் இங்க இருந்து குரோன்பேட் போனோம், நானு, பாஸ்கர் சாரு, விஜயகுமார் சார் 3 பேர் போனோம். இங்க இருந்து போவோம் நேரம், இங்க இருந்து பீச் ஸ்டேஷன் போயிடுவோம், பைக்கை விட்டுருவோம். 10 ரூபா டிக்கெட் இங்க இருந்து தாம்பரத்துக்கு ட்ரெயின்ல. எங்க கிட்ட 50 ரூபா தான் இருக்கும் பாக்கெட்ல, இல்ல 100 ரூபா இருக்கும். 3 டிக்கெட் அப் அண்ட் டவுன் ரிட்டர்ன் எடுத்துப்போம், 60 ரூபா போயிடும். ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குவோம், வேர்க்கல்ல வந்து 10 ரூபாய்க்கு இருக்கும். ஒரு 20 ரூபாய்க்கு வேர்க்கல்ல வாங்கிட்டு 3 பேரும் உட்காந்துன்னு குரோன்பேட் போற வரைக்கும் ஏதாவது கதை பேசின்னு பொறுமையா சாப்பிட்டு போவோம். இப்ப நினைச்சா அந்த நாள் வந்து எங்களுக்கு வரவே வராது. ஏன்னா எல்லாம் கார் வாங்கிட்டோம், பரபரன்னு கார்ல போறோம். நான் ஒரு பக்கம் கார்ல போறேன், ஒரு பக்கம் விஜயகுமார் சார் போறாரு, ஒரு பக்கம் பாஸ்கர் சார் போறாரு. ஆனா அன்னைக்கு நாள் இருக்கு இல்லையா, பாக்கெட்ல காசே இருக்காது, ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்ற அந்த வெறி மனசுல இருந்தது. ஓடுவோம், ஆளே வர மாட்டாங்க ஆபீஸ்ல, யாருமே இப்ப கெஸ்ட் இருக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு கெஸ்ட கூட்டிட்டு வரதுக்கு போவோம். ஆனா காலையில 9 மணிக்கு கிளம்பி கடற்கடன்னு பொறுப்பா போயிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு போய் உட்காருவாங்க, ஆபீஸ்ல போய் உட்காந்துப்போம். ஃபுல் டே டிராவல் ஆகும். மேபி அங்க இருந்து வரதுக்கு நைட்டு 11 ஆகலாம், 12 ஆகலாம், என்ன வேணாலும் டைம் ஆகலாம். பட் எல்லாத்தையுமே தொலைச்சிருக்கோம், மறந்துருக்கோம் ஃபேமிலின்னு நினைக்கல, ஃபேமிலியை மறந்துருக்கோம். ஐகான் டீம் உருவானது வந்து பெரிய அப்படியே கோடியா பணமா இருக்கும்போது உருவாகல. பாக்கெட்ல பணமே இல்லாத நேரத்துல உருவான ஒரு டீம் தான் ஐகான் டீம். சின்னதா சேர்த்தோம் டீம், சின்னதா ஒருத்தரை பிடிச்சி அவங்க கிட்ட உட்காந்து இவங்களை எப்படி ரெடி பண்ணலான்னு சின்னதா ரெடி பண்ணி ஒரு 3 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நான் இந்த வியாபாரம் எடுத்து ஒரு ஸ்டார்ட் பண்ணும் போதே பாஸ்கர் சார் கிட்ட போய் சொன்னேன், ஆனா நான் வந்து பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் வந்து உங்களுக்கு வந்து பவர் டீமா இருப்பேன் அப்படின்னு பாஸ்கர் சார் போய் சொன்னேன். நல்லா ஞாபகம் இருக்கு, நான் பவர் டீமா நான் உங்களுக்கு இருப்பேன் அப்படின்னு. அப்ப வந்து அண்ணனுக்கு இன்னொரு டீம் இருந்தது, அதுல ஒரு 300 ஐடி போயிடுச்சு அப்படின்னு. இல்ல நான் உங்களுக்கு வந்து பவர் டீமா நான் மாறுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அடுத்த 1 மந்த்ல பவர் டீமா வந்து மாறினேன். அதை மாறின உடனே கூப்பிட்டு சொன்னாரு, தம்பி நீ சொன்னதை செஞ்சுட்ட, பவர் டீமா மாறிட்டா தம்பி அப்படின்னு. அகைன் திருப்பி சொன்ன, ஆனா
ஆக்சஸ் இந்தியா எவ்வளோ வருஷங்கள் இருக்குதோ அந்த வருஷங்கள் லைஃப் லாங் இருக்கும். அப்போ வரைக்கும் ஆக்சஸ் இந்தியாவோட நம்பர் 1 டீம் நம்ம டீமா தானே இருக்கும். பவர் டீம் ஆக்சஸ் இந்தியாவோட பவர் டீம் அப்படின்னா நம்ம டீமா தானே இருக்கும். அப்படின்னா லாஸ்ட் 7 வருஷமா ஆக்சஸ் இந்தியால நம்பர் 1 டீம் ஐகான் டீம் தான். நம்பர் 1 டீம், பெஸ்ட் டீம், அதிக அச்சீவர், அதிக கார் அச்சீவர், அதிக இன்கம் மேனர், அதிக கோட்டீஸ்வரர்கள், அதிக பிபிஸ் இருக்கக்கூடிய டீம், அதிக சீரிஸ் இருக்கக்கூடிய டீம், எல்லாத்துலயுமே தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு டீம் எது அப்படின்னா ஐகான் டீம் தான். அப்பேற்பட்ட ஒரு டீம் தான் நம்ம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோம். சாதாரணமா உருவால சொன்னதுதான் வலி வேதனை எல்லாத்தையுமே இருந்து அந்த வலி வேதனையை மறைக்கணும். நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி தான் நம்ம டீம்ல ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை மாத்தணும், ஒவ்வொருத்தரையும் கோடீஸ்வரனை மாத்தணும். டே நைட் இங்க ஒவ்வொரு லீடரும் உட்காந்து வேலை பார்த்துருக்காங்க. அப்படி வேலை பார்த்ததுனாலதான் இன்னைக்கு எல்லாரும் டிபி ஆயிருக்காங்க, எல்லாரும் வீடு கட்டுறாங்க, கார் வாங்குறாங்க, எல்லா விஷயமும் அவங்களால பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு டீம்ல இருக்கிறோம் நம்ம. இப்ப நான் லேட்டஸ்டா ஒரு லீடரை மீட் பண்ணியிருந்தேன். இன்னொரு நெட்வொர்க்ல ஒரு நல்ல லீடரு. அதாவது நான் நெட்வொர்க் பண்ண இல்லையா, ஸ்டார்ட் பண்ண டேல இருந்து அவரை நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நான் எப்படி பார்த்தேன்னா அவரை நான் அண்ணாந்து பார்த்திருக்கேன். ஓ சூப்பர் பெரிய லீடர்லன்னு பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் அவரை விட எல்லாத்துலயுமே பெருசா மாறிட்டேன். ஆனா இன்னைக்கு அவர் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. உட்காந்து நாங்க டிஸ்கஸ் பண்றோம், ஜஸ்ட் பேசும்போது சொல்றாரு, ஜிஆர் சம்மல்ல ஆனா நீங்க அப்படின்னு. என்ன அப்படின்னு, என்ன பிரதர் தான் சொல்லுங்க பிரதர் அப்படின்னு. நான் பார்த்து வியந்துட்டு இருக்கேன் ஆக்சஸ் இந்தியாவை. வேற கம்பெனி தான் பண்றாரா, ஆனா அவர் சொல்றாரு ஆக்சஸ் இந்தியாவை வியந்துட்டே இருக்கேன். நீங்க எல்லாம் வந்து ஏதோ நெட்வொர்க்ல வந்தோம், ஏதோ ஜெயிச்சோன்ற மாதிரிலாம் இல்ல. சும்மா ஏதோ ஒரு கார் வாங்கி அப்படியே வீட்டு நிம்மதியா இருக்கு அப்படிலாம் இல்ல. நீங்க எல்லாம் அப்படி பிரம்மாண்டமா இருக்கிறீங்க. ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு நீங்க அந்த கேள்விக்கு பதில் இல்ல. நீங்க பிரம்மாண்டமா ஜெயிச்சிருக்கிறீங்க. நீங்க சும்மா ஏதோ கார் வாங்கி இல்ல, நீங்க இருக்கிறதே எனக்கு பெஸ்டா தான் இருக்கிறீங்க. அந்த அளவுக்குள்ள உயர்ந்து நிக்கிறீங்க நீங்க. உண்மையாவே உங்களை பார்த்தா எனக்கு வந்து ஒரு பொறாமையா இருக்கு அப்படின்னா. நான் திருப்பி சொன்னேன், நாங்க ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் அப்படின்னு. என்ன 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 அந்த காரணம் என்ன, ஏன் எப்படி அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் எங்க கம்பெனில எங்க டீம்ல ஈகோன்றது கிடையாது எங்களுக்கு. நாங்க நினைச்சது ஒன்னே ஒண்ணுதான், கீழே இருக்கக்கூடியவங்க கூட என்னோட வாழ்க்கையில நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில அடிபட்டு மிதிப்பட்டு நான் வந்தனோ அதே மாதிரிதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கீழே இருக்கவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எப்படி இருந்தாலும் நான் அவங்கள ஜெயிக்க வைக்கணும், அவங்க எப்படி இருந்தாலும் நான் அவங்கள காப்பாற்றணுன்ற அந்த எண்ணங்கள் எங்களோட ஃபவுண்டர் டைரக்டர் இருக்கு. அதே எண்ணங்கள் எங்களுக்கு வந்திருக்கு. அதுதானா இன்னைக்கு நாங்க இவ்வளவு பெரிய டீமா உருவாயிருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. 100% ரைட்டு. சத்தியமா நான் உங்களுக்கு முன்னாடி இந்த நெட்வொர்க்ல இருக்கேன். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருஷமா இருக்காரு. உங்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்கிறேன். ஆனா நான் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில ஈகோ பிரச்சனையில போட்டு அடிக்கிறாங்க, வளரவே முடிய மாட்டேங்குது. அவ்வளோ ஸ்ட்ரகிளா இருக்கு. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. உங்க கம்பெனில அந்த விஷயத்த நான் பார்க்கவே இல்லை. அப்ப ஈகோ இல்லாத ஒரு டீமா நீங்க உயர்ந்து நிக்கிறோம். இருக்கு ஈகோ, அப்படியே இல்லாமலாம் இல்ல, கண்டிப்பா எங்களுக்கு ஈகோ இருக்கு. என்ன ஈகோ எனக்கு இருக்கு. ஆக்சஸ் இந்தியால எப்பவுமே நான் நம்பர் 1 டீமா இருந்தோம், அதுல ஈகோ இருக்கு. ஐகான் தான் நம்பர் 1 இருந்தோம், அந்த ஈகோ இருக்கு. விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டே கொடுக்க முடியாது அது எங்களால. அதுல நாங்க போக்கஸா இருக்கும். அப்பேற்பட்ட டீம்ல தான் இருக்கீங்க. ஆக்சஸ் இந்தியாவோட நம்பர் 1 டீம் எதுன்னு கேட்டா நம்பர் 1 டீம் எங்க டீம்ன்ட்டு நீங்க தைரியமா சொல்லலாம். காலத்துக்கு விட்டு சொல்லலாம், ஆக்சஸ் ஐகான்ல நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல நம்ம கரெக்டான நம்மளோட லீடர்ஷிப் குவாலிட்டி நம்ம காட்டுறோமா? நமக்கான லீடர்ஷிப் திறமை இருக்கா அப்படின்னா நிறைய பேர் கத்துக்கிறதே கிடையாது. கத்துக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நெகட்டிவ் ஆயிடுறாங்க. ஒரு வியாபாரம் என்னைக்குமே ஒரு வியாபாரம் நீங்க எடுத்தா இந்த வியாபாரம் கிடையாதுங்க. என்ன வியாபாரம் வேணாலும் எடுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் லாபத்தை எதிர்பார்க்க கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. எந்த உலகத்துல யாரா வேணா இருக்கட்டும், எந்த நாட்டுல வேணா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் 1 இயர் லாபத்தை எதிர்பார்க்க கூடாது, நீங்க பாட்டு வேலை பார்க்கணும் தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம எடுக்கக்கூடிய எல்லாருமே இந்த வாரம் எடுத்து அடுத்த வாரமே கோடீஸ்வரனா மாறிடணும்னு நினைக்கிறோம். வெளி உலகத்துல 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 18 வருஷம் 20 வருஷம் படிச்சு போய் 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அந்த இடத்துக்கு அது கரெக்ட்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரே வருஷத்துல
கோடி கணக்குல இல்ல, பயங்கரமா சம்பாதிச்சிரும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும், சும்மா அசால்ட்டா வராது. நான் ஒரு வாட்டி மீட்டிங்ல சொன்னா, விஜய் வந்து நீங்க இவ்வளவு சம்பாதிச்சிடாருன்னா இந்த 7 வருஷம் கிடையாது, அதுக்கு முன்னாடி இன்னொரு 7 வருஷம் உழைச்சுதான் இருக்கேன் நான். கிட்டத்தட்ட 14 வருஷம் உழைப்பு, 14 வருஷமா நேர்மையா வேலை பார்த்திருக்கேன், ஜெயிக்கணும்னு வேலை பார்த்திருக்கேன், எப்படியாவது ஜெயிச்சிடும், எப்படியாவது முன்னாடி இன்னொன்னு நினைச்சு வேலை பார்த்திருக்கோம். ரிசல்ட்டே வராத இடத்துல கூட உழைப்ப 100% கொடுத்துருவோம். அதுக்குதான் கடவுள் எங்களுக்கு எப்படின்னு வந்து நிக்க வச்சிருக்காரு. ஆனா நீங்க ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு நம்மளோட ஒர்க் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ, ரொம்ப மெத்தனமா இருக்கும், லேசினஸ். செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கு செய்யற வேலை இன்னைக்கு செய்யணும், நாளைக்கு செய்யலாமே, நாளைக்கு போனா 3 ஐடி காசு நாளைக்கு வாங்கிக்கலாம். நான் செங்கல்பட்டு ஓடி இருக்கேன், 3 ஐடி காசு வாங்க வேசார்படியில இருந்து செங்கல்பட்டு போயிருக்கேன். எப்போ நைட்ல 8 மணிக்கு கிளம்பி 10 மணிக்கு அங்க போய் காசு வாங்கி நைட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க பாருங்க, ஜிபேல போட்டு விட்டுறீங்களா, அக்கௌண்ட்ல காசு இருக்கா, கையில காசு இருக்கா, அதை வந்து அக்கௌண்ட்ல போட்டு அக்கௌண்ட்ல இருந்து ஜிபேல டிரான்ஸ்பர் பண்ணுங்க அப்படின்றது. அவரு போவாரு, பேங்க் சர்வர் ப்ராப்ளம்னு. அப்படி அப்ப நாளைக்கு போட்டு விடுக்கணும், நாளைக்குள்ள அவருக்கு வேற எதனா செலவு வந்து புத்துருவாரு காசு. அப்புறம் நாளைக்கு அவர் சொல்லுவார் அந்த கெஸ்ட், இல்லைங்க இன்னொரு பிரச்சனைங்க, நான் இன்னும் ஒரு 2 நாள்ல காசு ரெடி பண்ணி ஜாயின் பண்றேன். இப்படிதான் நிறைய இடத்துல நம்ம ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஃபாஸ்ட் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும், தெளிவா இருக்கணும், ஃபாஸ்டா இருக்கணும். ஃபாஸ்டா மட்டும் இருந்தாலும் பத்தாது, தெளிவா இருக்கணும், அதே நேரத்துல ஃபாஸ்டா இருக்கணும். மைண்ட் ரீதியா கிளியாரிட்டியா இருக்கணும், ஒர்க் ரீதியா ஃபாஸ்டா இருக்கணும். இந்த இடத்துல எல்லாருமே என்ன பண்றோம், ரொம்ப லேசினஸா, அப்புறம் பாத்துக்கலாம், பொறுமையா பாத்துக்கலாம், இப்ப பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றோம். அதே மாதிரி வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும், மிக பெருசா ஜெயிக்கணும், வாழ்க்கையில கோடீஸ்வரனா மாறணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், எல்லாமே வாங்கணும். ஆனா அப்படி நீங்க நேர்மையா இருக்க மாட்டோம். அப்படின்னு சொல்றத இது கரெக்டா தான் இருக்குமான்னு விமர்சனம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். கொஞ்ச நாள் ஒரு ஒரு 2-3 மாசத்துல நம்ம கொஞ்சம் ஒரு 50,000 1 லட்சம் சம்பாதிச்சா நமக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துருதுங்க. அந்த எண்ணம் என்னைக்குமே வரக்கூடாது, என்னைக்குமே வரக்கூடாது. நீங்க விபி ஆன பிறகு வரணும், அது கூட வரக்கூடாதுங்க, என்னைக்குமே வரக்கூடாதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆனஸ்டா நான் அது வந்து உண்மையா வந்து சொல்லலாம், சொல்றதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது பாஸ்கர் சார் தான் சொல்லணும், இருந்தாலும் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட 7 வருஷமாவது, 7 வருஷத்துல இது வரைக்கும் ஒரு விஷயத்துக்கு கூட என்னோட அப்ளைனிட்ட போய் பாஸ்கரன் போயிட்டு நான் சண்டை போடுறது கிடையாது. எனக்கு பிடிக்காத விஷயமா இருந்தாலும் நான் அதை ஏத்துக்கிட்டு அவரு சொன்னா நான் செய்வேன், செஞ்சுட்டு போயிட்டே இருந்துருவேன். நான் டே 1 எப்படி இருந்தனோ இன்னி வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கேன். அதுல நான் ரொம்ப கிளாரிட்டியா இருப்பேன், நான் உஷாரா இருப்பேன். அதுல நான் எங்க வேணா மிஸ் ஆகலாம், எந்த இடத்துல என் டீம் கிட்ட கூட நான் மிஸ் ஆகலாம், ஆனா எந்த காரணத்துக்கு கூட என் அப்ளைன் நான் மிஸ் ஆயிடக்கூடாது. என் அப்ளைன் மனசு வலிக்கிற மாதிரி, என் அப்ளைனோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி என்னைக்குமே நான் நடந்துக்க மாட்டேன்றதுல இன்னைக்கும் அதை வந்து விடாப்படியா நான் இருக்கேன். ஏன் சார் அப்படியா இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு டெய்லி வந்து பாஸ்கர் சார் கூட உட்காந்து வேலை பார்த்துறாருன்னா இல்ல கிடையாது, அவராலையும் முடியாது, நானுமே அவங்க உட்காந்து இப்ப வேலை பார்க்கணும், ஏன்னா அவ்வளோ எல்லாருமே வேலை பார்த்துட்டே இருக்கும். ஆனாலும் நான் இன்னைக்கு இவ்வளவு பெருசா வாழ்க்கையில ஜெயிச்சேன்னா அது ஒரே ஒரு ஆளு, அவரால் தான். அவரு விஜயகுமார் சார், இந்த 2 பேர் மேனேஜ்மெண்ட், இந்த 4 பேரால் தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நல்லபடியா இருக்கேன். நீங்க வாழ்க்கையில நான் இன்னைக்கு ஒரு வேளை சாப்பாடு நான் நிம்மதியா சாப்பிடுறேன் அப்படின்னா கூட அதுல முழு பங்குமே அந்த 4 பேருக்கு தான் இருக்கு. அப்ப அந்த 4 பேருக்கு இருக்கு, ஏன்னா அவங்கதான் எனக்கு இந்த வியாபாரத்தையே கொடுத்தது. அந்த நன்றி எனக்கு இருக்கணும். கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாரு, கடவுளை போய் நம்ம திட்ட முடியுமா? கடவுளுக்கு என்ன நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க அதே தாங்க உங்க அப்ளை நீங்க கொடுக்கணும். அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு மரியாதை இருக்கணும். என்னைக்குமே நீங்க எவ்வளவு பெருசா வேணா வளருங்க, எவ்வளவு வேணா மிங்கிள் ஆகலாம், எவ்வளவு வேணா ஒன்னா இருக்கலாம், ஆனா உங்க அப்ளை மேல உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தே ஆகணும். நான் அண்ணன் தம்பியா பழகுறேன், இன்னைக்கும் நான் பாஸ்கர் மேல ஒரு ரெஸ்பெக்டோட தான் பழகுவேன். நான் விளையாடுற நேரத்துல விளையாடுவேன், ஆனா வியாபாரம் வந்துச்சா, பிசினஸ் வந்தா நான் அவருக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட ஒரு இடத்துல நான் மிஸ் பண்ணவே கூடாது. அந்த கிளாரிட்டியில நான் இருப்பேன். ஏன்னா கடவுள் உங்களை மேல உட்காந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. நீ யாரு, பணம் வரும்போது நீ எப்படி இருக்கிற,
பணம் ஒரு 50,000 சம்பாதிக்கும் போது உன்னோட கேரக்டர் எப்படி இருக்குது, 1 லட்சம் சம்பாதிக்கும் போது உன்னோட கேரக்டர் எப்படி இருக்குது, 10 லட்சம் சம்பாதிக்கும் போது உன் கேரக்டர் எப்படி இருக்குது, 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கும் போது உன் கேரக்டர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டே இருப்பாரு. நம்ம ரொம்ப உன்னதமான, நான் அடிக்கடி நான் வந்து ஆக்சஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், இங்க நல்ல லீடரா இருக்கிறது பெருமை கிடையாது, நல்ல மனுஷனா வாழணும். இன்னைக்கு கம்பெனியோட நம்ம கம்பெனில இருக்கிற எம்டி சார் வந்து நல்ல எம்டியான்றதை விட நல்ல மனுஷனா இருக்காரு. அதனாலதான் நல்ல எம்டியா இருந்தாரு. அதனால நல்லபடியா இந்த கம்பெனி நீங்க நல்லா வளர்ந்துருக்கு. பாபு சார் நல்ல மனுஷனா இருக்காரு, பாஸ்கர் சார் நல்ல மனுஷனா இருக்காரு, விஜயகுமார் சார் நல்ல மனுஷனா இருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு இந்த டீம் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்னா நல்ல மனிதர்கள் கூட நம்ம இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம நல்ல மனிதனா நம்ம வாழணும். நம்மளால யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது. சொல்லுவாங்க ஒரு எறும்பை கூட கஷ்டப்படுத்த கூடாதுன்னு. எறும்பையே கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னா இருக்கக்கூடிய மனுஷனை யாரையுமே கஷ்டப்படுத்த கூடாது. மேக்சிமம் விட்டு கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுக்கணும். தப்பு இல்ல, விட்டு கொடுத்தா ஒண்ணும் கெட்டுலாம் போக மாட்டோம். நம்ம நல்லா இருப்போம், வாழ்க்கையில சூப்பரா இருப்போம், ஹாப்பியா இருப்போம். என்ன வரப்போகுது சண்டை போட்டா? எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம அமைதியா நல்ல மனுஷனா நம்ம கூட நம்ம ஜெயிக்கிறோம் நினைக்கிறோம். நம்ம அப்ளை, நம்ம லீடர், நம்ம டீம், நம்மளை ஜெயிக்க வைக்கிறது நம்ம டீம். நம்ம ஜெயிச்சதுக்கு காரணம் நம்ம அப்ளைன்னு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளைனையும் விடக்கூடாது, டவுன்லைன் டீம் மெம்பரையும் நம்ம விடக்கூடாது. ரெண்டுத்தையும் ஒரு கையில தாங்கிக்கிட்டு நம்ம நடந்து போகணும். எவ்வளவு வேகமா நடக்கலாம், எவ்வளவு வேகமான ஓடலாம், ஆனா இந்த 2 பேரை என்னைக்குமே மிஸ் பண்ண கூடாது. அதுல ஒரு உண்மை இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்ம 4 நாள் நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கோம், 4 நாள் நம்ம பெஸ்டா வந்துட்டே இருக்கும். அப்ப லீடர்ஷிப் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் நீங்க லீடரா இருக்கணும். எனக்கு எல்லாம் தெரியணும், ஆக்சஸ் இந்தியால இந்த மீட்டிங் அந்த மீட்டிங் இந்த பண்ணும் தெரியும், அது பண்ணுறது ஏது வேணா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நல்ல மனுஷனா இருந்துங்க. நீங்க நல்ல மனுஷனா இருந்துங்க, உங்க கூட ஒரு டீம் நின்றோம், உங்களை விட்டு போகாது. நான் எப்படி நின்ன பாஸ்கர் சார் கிட்ட, சிம்பிள் தான். பாஸ்கர் சார்னா எனக்கு ஃபீல்ட்ல வந்து சப்போர்ட் பண்ணாரா, இல்ல இதை பேசினாரா, அதெல்லாம் கிடையாது. அவர் நல்ல மனுஷன், அது அவர் கூட இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு என் கூட போன அண்ணனை விட எனக்கு இந்த அண்ணன் எனக்கு ரொம்ப முக்கியம், அவ்வளவுதான். இன்னைக்கு எங்க அம்மா சொல்ற பேச்சு கூட கேட்க மாட்டேன், ஆனா அவர் சொல்ற பேச்சு தான் நான் கேட்கறேன். ஏன்? நல்ல மனுஷன், அவ்வளவுதாங்க. இந்த ஒரே லைன், அவ்வளவுதான். நல்ல மனுஷன், அவர் கூட நான் இருக்கணும், அவ்வளவுதான். இதுக்காக நான் இருக்கேன். இந்த மாதிரி நீங்க மாறிடுங்கன்ற. நீங்க பாஸ்கர் சார் மாதிரி நீங்க மாறுங்க. நீங்க நல்ல மனிதர்களா இருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க கூட நல்ல மனிதர்கள் கூடவே இருப்பீங்க. இந்த நல்ல மனிதர்கள் உங்களை விட்டு என்னைக்குமே போக மாட்டாங்க, உங்களை இறுக்கமா பிடிச்சுப்பாங்க. அன்னைக்கு சொல்லுங்க, போப்பா போய் 1 லட்ச ரூபாய் சம்பாதின்னு சொல்லுங்க, போய் சம்பாதிச்சுட்டு வந்துருவாங்க. இன்னும் இங்க ஒண்ணு பெரிய கஷ்டமான வியாபாரம் எல்லாம் கிடையாது. 2 4 4 4 8 8 8 16 16 16 32 32 34 64 128 சீலிங்கு 60,000 ரூபாய் இன்கம், அவ்வளவுதான். 2 ஐடியில நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ப்ராப்பரா பண்ணீங்கன்னா 3 மாசம் இல்ல 4 மாசத்துல அழகா நீங்க சம்பாதிச்சு கூட. இல்ல அது கூட வேணாங்க, ரொம்ப ஸ்லோவா பண்ணா கூட, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா கூட வரக்கூடிய ஜனவரி 1st வீக் 60,000 இன்கம் ஸ்டேபிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வியாபாரம் இவ்வளவுதான், ஈஸி தான் வியாபாரம். வியாபாரம் கஷ்டமே கிடையாது. நம்மளா கஷ்டம் நினைக்கிறோம், நம்ம மைண்ட் ரீதியில கஷ்டம் நினைக்கிறோம். எல்லாருக்கும் மூளை என்ன சொல்றது, கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். அதாவது பிசினஸ்னாலே பயம் வந்துருச்சு, ஐடினாவே பயம் வந்துருச்சு, கெஸ்ட்னாலே பயம் வந்துருச்சு, பிளான்னாவே பயம் வந்துருச்சு. எல்லாத்தையும் பயந்து 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 வாழ்க்கையில செஞ்சிருந்தா பயந்து என்ன இருக்கணும். ஒண்ணுமே இல்லாதக்கூடிய டைம்ல கூட கான்பிடண்டா தான் பேசியிருக்கேன். நான் கான்பிடண்டா தான் பேசினேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுதான். வந்தா அதெல்லாம் போடா அப்படின்றுவேன். இப்ப இல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, 7 வருஷத்துக்கு முன்னாடி என் வியாபாரத்தை டே 1 எடுக்கும் போதே அதே கான்பிடண்டா உட்காந்து பேசியிருக்கேன். நான் பயந்து பேசல. ஏன்? என் உழைப்பு மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். என்னோட உழைப்பு உண்மையான உழைப்பு, நிச்சயமா நான் ஜெயிச்சிருவேன்றது எனக்கு தெரியும். என்ன ஒரு 100 பேரை பார்த்து 10 பேர் லீடர் வேணும்னு நினைக்கிறேன். மேபி வரலையா, அடுத்த 100 பேரை நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட உழைப்பு இருக்கு, திறமை இருக்கு, உழைக்க ரெடி. இந்த 100 பேர் ஃபெயிலியரா, பரவாயில்ல, அடுத்த 100 பேரை நான் பாக்குறேன். அடுத்த 100 பேரை ஃபெயிலியரா, அடுத்த 100 பேரை நான் பார்ப்பேன். கெஸ்டே இல்லையா, ரோட்ல இறங்கி போய் நின்று ப்ராஸ்பெக்ட் பண்ணி லிஸ்ட் எடுத்து அதுல ஒர்க் பண்ணிருக்கிறேன் நானு. அப்ப அந்த உழைக்க தெரியும்ல எனக்கு. ரோடோட நோட்டீஸ் வச்சு ஒட்டியிருக்கேன், அதுல இருந்து லிஸ்ட் எடுத்து அதுல இருந்து வியாபாரம் பண்ணிருக்கிறேன். உழைக்கிறது தெம்பு இருக்குல்ல. ரோட்ல இறங்கி விட்டா கூட, ரோட்ல கூட போய் உட்காந்து என்ட்ரி எடுப்போம்ல நாங்க. அப்ப அவ்வளவு திறமை இருக்கிற கூடிய நான் எதுக்கு ஒரு கெஸ்ட் கிட்ட போய் பயந்து 4700 ரூபாய் என்ட்ரின்றத பயந்து சொல்லணும்? கான்பிடண்டா சொல்லுவேன் என் வியாபாரத்தை. என் வியாபாரம் இது, என்னோட பிசினஸ். சும்மாலாம் என்னால பண்ண முடியாது.
சும்மா ஏதோ டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்னால வாழ முடியாது. நான் இந்த கம்பெனியோட எம்டியா நினைச்சு நான் வேலை பார்த்திருக்கேன். என்னோட வியாபாரத்துக்கு நான் தான் எம்டி, நான் பார்க்கக்கூடிய டீமுக்கு நான் தான் எம்டி. நான் ஆத்மார்த்தமா நினைச்சிருக்கேன் அதை. இது என் கம்பெனி நினைச்சதுனாலதான் என்னோட ஆத்மா 100% உழைப்பு நான் கொடுத்துருக்கேன். எத்தனை பேருக்கு 100% உழைப்பு நம்ம கொடுக்குறோம் யோசிச்சு பாருங்களேன். 50%, 30%, 20%, 100% உழைப்பை கொடுக்கறது இல்ல. 100% உழைப்பை கொடுத்து பாருங்க. ரொம்ப நாள் கிடையாது, ஒரு 2 மாசம் குடும்பம் சாப்பாடு கீப்பாடு எல்லாத்தையும் மறந்துருங்கன்றேன். என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு நீங்க வந்து வேலை பார்க்கலாம். 24 hours ஆக்சஸ் தான். பாட்டு கேட்டா கூட நீ ஆக்சஸ் பாட்டு தான் கேட்கணும். ஏதாவது பேசுறது சொற்பொழிவு கேட்டா கூட இங்க மீட்டிங், இங்க நம்ம ஆக்சஸ் எந்த லீடர் பேசுறாலும் அதுதான் கேட்கணும். டிவி பார்க்க கூடாது, வெறும் மீட்டிங் தான் கேட்கணும். பேப்பர் படிக்க கூடாது. நீங்க இங்க மீட்டிங்ல இங்க பிரசன்டேஷன் தான் நீங்க எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கணும், டெய்லி எழுதி பார்க்கணும். 2 மாசம் இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி சுத்துங்க பார்க்கலாம். நாங்க சுத்தி இருக்கிறேன், எதையுமே தெரியாது, எல்லாத்தையும் மறந்துட்டோம். வீடா? ஆமா, வீடு காலைல 9 மணி போய் 9 மணிக்கு வீட்டுல இருந்து வந்துடுவேன். நைட் 2 மணி 3 மணி 4 மணி இல்ல மறுநாள் காலைல 6 மணிக்கு வீட்டுல போய் தூங்க, மறுபடியும் 9 மணி கிளம்பிடுவேன். எனக்கு தூக்கம் வரும்போது நான் வீட்டுக்கு போய் தூங்குவேன், அவ்வளவுதான். எனக்கு வேலை இருந்தா அந்த தூக்கத்தை கூட தொலைப்பேன். நல்லா புரிஞ்சுங்க, எனக்கு வேலை இருந்தா தூக்கத்தை கூட தொலைப்பேன். சாப்பாடை கூட மறந்துட்டு வேலை பார்த்துருக்கேன். சில நேரங்கள்ல சாப்பாடே மறந்துடுவோம். நாங்க மதியம் சாப்பிட்டோமான்னு யோசிப்பேன். நைட் 8 மணிக்கு மதியம் நம்ம சாப்பிட வேலை பாரு அப்படின்னு யோசிப்போம். அவ்வளவு பிஸியா இருப்போம், சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது, மறந்து போய் வேலை பார்த்துட்டே இருப்போம். அந்த மாதிரி 2 மாசம் வேலை பாருங்க. 2 மாசம் கடவுள் உங்க கூட உட்காந்து வேலை பார்ப்பாரு. ஒரு 4 பேரை ஜெயிக்கணும்னு உன்னதமா வேலை பாருங்க, கடவுள் உங்க கூட இருந்துருவாரு. வியாபாரம் ரொம்ப ஈஸி, ரொம்ப 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 ஈஸியான ஒரு வியாபாரம். ஏன்னா மத்த வியாபாரம், மத்த நெட்வொர்க்லாம் போனீங்கன்னா ப்ராடக்ட் நீங்க டாக்டர் ஆயிடணுங்க. நல்லா டாக்டர் தான். வெஸ்டீஜ்ல இருக்கும்போது சுகருக்கா இது, பிபியா இந்த இது, கேன்சரா இந்த இதெல்லாம் சாப்பிட்டு சரியா போயிடும், காலைல ஆனியா இதெல்லாம் சாப்பிட்டு சரியா. அப்படியே டாக்டராவே இருந்தேன் நானு. ஒரு 5 வருஷம் டாக்டராவே வாழ்ந்தேன் நானு. எல்லா ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துக்கணும். பிசினஸ் நாலேஜ் எடுக்கிறோமோ இல்லையோ, சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, ஆனா டாக்டர் ஆயிடணும். இங்க ஃபுல் ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துக்கணும். அதுக்கே நான் 5 வருஷம் ஆயிப்போச்சு. இங்கெல்லாம் எந்த ப்ராடக்ட் நாலேஜ் எடுக்க வேணாம், எந்த ப்ராடக்ட் நாலேஜ் எடுக்க வேணாம். ஏன்? எல்லாம் டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட் தான் நம்ம வச்சிருக்கோம். போய் பேசுறதே என்ன, இன்னொருத்தரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு மட்டும் தான் பேச போறோம். ப்ராடக்ட் விற்கிறதுக்கு இங்க யாருமே போலங்க. அப்பேற்பட்ட ஈஸியான ஒரு வியாபாரங்க. அங்கங்க போய் ப்ராடக்ட் விற்கிறோம், ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணோம், 10 கஸ்டமர் வச்சுக்கணும். என்ன பிரச்சனையா இருவாங்களாம். டார்கெட்டை முடிக்கலன்னா அவள்தான், உங்களுக்கு இன்கமே வராது. எனக்கு அந்த மாதிரி நிறைய நாள் அழுதுருக்கிறேன். சம் லெவல் வைப்பாங்க, அந்த லெவலை நான் முடிக்கிறேன்னு வைங்களேன், எனக்கு வர 20,000 வராது, 200 ரூபா வரும். அப்ப அந்த லெவல் முடிச்சா அவனை பைத்தியக்கார மாதிரி வேலை பார்ப்பேன். திரும்பி காசு போட்டு முடிப்போம். ப்ராடக்ட் வாங்கி வீட்டுல வச்சு நிற்பேன். ப்ராடக்டா லாக்கர்ல சேர்ந்து இருந்தது. இதெல்லாம் எதுவுமே கிடையாது இங்க. அப்ப இது இன்னும் ஒரு ஈஸியான ஒரு வியாபாரம். டார்கெட் இல்ல, எதுவுமே கிடையாது. டென்ஷன் இல்ல, ஹாப்பியா ஜாலியா சந்தோஷமா கடவுள் எனக்கு ஒரு நல்ல வியாபாரம் சூப்பரா கொடுத்துருக்காரு. இந்த வியாபாரத்தை நான் வேற லெவல்ல பண்ணுவேன். எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அக்ஷய பாத்திரமா எனக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த பணம் வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னு நினைச்சு நீங்க வேலை பார்த்துட்டே இருக்கணும். உழைப்பை எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க அவ்வளவுக்கு எவ்வளவு பணம் உங்க வீட்டை தேடி வந்துட்டே இருக்கும். உழைப்பை கொடுக்கணும், கொடுத்தாதான் வாங்க முடியும், கொடுக்காமனா வாங்க முடியாது. கொடுத்துட்டே இருக்கணும், கொடுக்க 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 அதிகமா பணம் உங்க வீடை தேடி வந்துட்டே இருக்கும். உங்க வீடை தேடி வர 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 வீட்டுல இருக்க பொருள் மாறும், வீடு மாறும், எல்லாமே மாறிடும். வாழ்க்கையே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா மாறிடும். முடிவு மட்டும்தான் இருக்கு. கிளியர் கட்டா முடிவு எடுத்துடணும். நல்ல டீம், நல்ல கம்பெனி, லீடர்ஷிப் குவாலிட்டி நல்லபடியா மாத்திக்கணும். நான் மாறாம தன்னை சுத்தி எதுவுமே மாறாது. நீங்க மாறாம இந்த உலகத்துல எதுவுமே மாறாது. முதல்ல நீங்க மாறிடணும். நீங்க மாறிட்டீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்க 2 பேர் மாறுவான். அந்த 2 பேரை பார்த்து 4 பேர் மாறுவான். 4 பேரை பார்த்து 100 பேர் மாறுவான். 100 பேரை பார்த்து 1000 பேர் மாறுவான். வாழ்க்கையில எல்லாமே மாறிடும். உங்க குடும்பத்துல பணக்காரனா கோடீஸ்வரனா செல்வந்தனா வந்து முதல் ஆளா நீங்க இருப்பீங்க. உங்களை பார்த்து உங்க குடும்பத்துல நிறைய பேர் வேற எங்கேயாவது போய் மாறுவாங்க. அப்ப வெறும் இந்த வியாபாரத்துல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலேயே எல்லாரும் உங்களை ரோல் மாடலா எடுத்துப்பாங்க. ஏன்னா நம்ம எடுக்கலையா, நீ நிறைய பேர் எடுக்கலையா நம்ம ரோல் மாடலா?
என்னென்னமோ கதை சொல்றோம், அவருன்றா இவருன்றா அப்படின்றோம், எவ்வளவு பேரை ரோல் மாடலா எடுக்கிறோம். விராட் கோலின்றோம், தோனின்றோம், எவ்வளவு பேர் எடுக்கிறோம். உங்களை அப்ப யாருதான் ரோல் மாடலா எடுப்பாங்க? மத்தவங்களை நீங்க எப்ப ரோல் மாடலா மாறுவீங்க? உங்க தலைமுறைக்கு எப்ப நீங்க ரோல் மாடலா இருப்பீங்க? முடிவெடுங்க. எஸ், நான் என் குடும்பத்துக்கு, என்னோட தலைமுறைக்கு நான் தான் ரோல் மாடலா இருப்பேன், நான் தான் பெஸ்டா இருப்பேன், என்ன பார்த்தா என் தலைமுறை அடுத்த லெவல் வரும்ன்ற நம்பிக்கையோட வேலை பாருங்க. அப்படி வேலை பார்க்கும்போது உங்க கூட இங்க இருக்கக்கூடிய எஃப்டிஆ இருக்கட்டும், பிபிஐ, சிடிசி, இடிசி எல்லாருமே துணையா நிற்போம். ஆனா திரும்பவும் சொல்றேன், நீங்க மாறினா மட்டும்தான் எல்லாமே மாறும். நீங்க மாறாம எதுவுமே மாறாது. தயவு செஞ்சு மாறிடுங்க. இன்னைக்கு முடிவு எடுத்துருங்க. எஸ், இந்த மீட்டிங் வந்து இந்த 2025 ஐகான் டீம்ல என்ன சொல்றாங்களோ அதை நான் கண்ண மூடி செஞ்சுட்டு வந்துடுவேன். இது கரெக்டா தப்பா, இது செய்யலாமா வேணாமா, இதெல்லாம் யோசிக்க மாட்டேன். சொன்னாங்களா செஞ்சுட்டு நான் போய் பெஸ்டா நிப்பேன். நானு அவார்ட் ஃபங்க்ஷனா நான் பெஸ்டா போய் நிப்பேன். எதுனாலும் நான் பெஸ்டா நிப்பேன் அப்படின்றத ஆத்மாத்மா மனசுல ஏத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. உங்க கூட எப்பவுமே இங்க இருக்கக்கூடிய விபிஸா, ஃபவுண்டர் டைரக்டர் எல்லாருமே நீங்க ஜெயிக்க வைக்கிற ஒரு முடிவோட நாங்க இறங்கி இருக்கோம். சூப்பரா பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ லீடர். தேங்க்யூ சோ மச். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் தளபதி சார். ஸோ ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஜேர்னியை வந்துட்டு அழகா மக்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஸோ பிஸ்னஸ்னா என்ன, பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், ஸோ என்னுடைய வாழ்க்கையில நான் தான் ரோல் மாடல்னு சொல்லி இந்த இருக்கக்கூடிய ஆக்சிஸ் ஐகான்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டீமுக்கும் நீங்க புரிய வச்சிருக்கீங்க. ஸோ எப்பயுமே பெஸ்டா இருக்கக்கூடிய லீடர் நீங்க. ஸோ உங்களுடைய வழியிடத்துல நாங்க எல்லாருமே செயல்பட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு சூப்பரான தளபதியை உருவாக்குன நம்மளுடைய கம்பெனியோட ஃபவுண்டர் டைரக்டர், ஸோ எல்லாருக்கும் டான். இன்னைக்கு எல்லாருக்கும் இம்ப்ரெஷன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்கர் அண்ணன். ஸோ பாஸ்கர் அண்ணன் இந்த ஐகான் டீம் உருவாக்கி, ஒரு தளபதியை உருவாக்கி, இன்னைக்கு ஒட்டுமொத்த விபிஎஸோடைய உருவாக்கி, இன்னைக்கு ஒட்டுமொத்த ஆக்சிஸ் ஐகானை உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான், நம்மளோட நெட்வொர்க்கின் ஜாம்பவான், ஆக்சிஸ் இந்தியாவின் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய நம்மளோட ஃபவுண்டர் டைரக்டர் உருவாக்கி இன்னைக்கு நிறைய மக்களை சம்பாதிக்க வச்சிருக்க அண்ணா. வாம் வெல்கம் அண்ணா. பாஸ்கர்னா உங்களை வெல்கம் பண்றதுல மற்றற்ற மகிழ்ச்சி. வாம் வெல்கம் அண்ணா. எஸ் தம்பி, வாய்ஸ் கிளியரா இருக்கா? எஸ் அண்ணா, கிளியர் அண்ணா. எஸ் பா, உங்களுக்கு 2 போட்டோ அமைச்சிருக்கேன், நான் சொல்லும்போது அதை போடுங்க. எஸ், தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. கண்டிப்பா அண்ணா. ஓகே, ஆடிபிள் அண்ணா. ஸோ எல்லோருக்கும் மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர், கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் டைரக்டர் வந்து வேலை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா மனநிறைவாக இருக்கேன். ஐகான் சார் வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஜூம்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நிறைய உள்ள வர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் அந்த முயற்சிக்கு பாராட்டுகளையும் நான் சொல்றேன். ஸோ ஐகானோட பலம் என்னன்றதை வந்து நம்ம ஓரிரு நிமிஷங்கள்லேயே வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக தான் இந்த மீட்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மீட்டிங்கை ரொம்ப எக்ஸலண்ட்டாக முதல் பார்ட் பண்ணி கொடுத்த என்னோட ஆனரபிள் தம்பி, நம்ம ஐகானோட ரொம்ப முக்கியமான நபர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 வருஷ காலம் இந்த ஆக்சிஸ் இந்தியாவில் பயணித்த முதல் நபர்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு ஒட்டுமொத்த ஐகான் டீமோட டாப் லீடர்னு சொல்லலாம். ஐகான் டீமோட இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த சாம்ராஜ்யத்தோட படை தளபதினு சொல்லலாம். என்னோட தம்பி ஜிஆர் விஜய்க்கு மிகப்பெரிய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஈவெண்ட், இந்த மீட்டிங் வந்து முழுக்க எதுக்காக அப்படின்னா வந்து நாம ஆக்சிஸ் இந்தியா ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 7ஆவது வருஷம் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கோம். இன்னைக்கும் பல ஆச்சரியம் தரக்கூடிய விஷயங்களை தான் ஆக்சிஸ் இந்தியா வந்து கொடுத்துட்டு இருக்கு. அதுல ஐகான் வந்து தி பெஸ்டா வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். அதுல நான் ஆல்ரெடி நிறைய மீட்டிங்ல சொன்ன விஷயம்தான். 24 இப்போ 2025 நம்ம ஸ்டார்ட் அப்ல இருக்கோம். ஸோ இந்த ஒரு வருஷ காலம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சக்சஸ் வந்து நம்ம ஆக்சிஸ் இந்தியாவில் ஐகான் டீம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட 65 பேர் வந்து கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் அப் பண்ணும்போது ஆக்சிஸ் இந்தியாவில் ஒரு கார் எடுக்கிற ஃபங்க்ஷனே வந்து ரொம்ப திருவிழா மாதிரி கொண்டாடுவோம். அதுக்கு எல்லா லீடர்ஸும் வந்து போவோம். பட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து ஃபங்க்ஷன் வந்து யாருன்னா போஸ்ட் போட்டு எங்களை இன்வைட் பண்ணாலுமே எனக்குலாம் வந்து பயமா இருக்கும். ஏன்னா எப்படி போகிறதுன்னு தெரியாது, எத்தனை ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது, எந்த மீட்டிங் போகிறது, ஸோ எப்படியே கார் ஃபங்க்ஷனாக எப்படி போகிறதுன்ற மாதிரி நிறைய கஷ்டங்களை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ நிறைய சம்பாரிச்சு கார் எடுத்து அந்த மாதிரியான கஷ்டங்களை கொடுத்த நபர்களுக்கு வந்து என்னோட மிகப்பெரிய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வருஷத்துல மட்டுமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பேர் வந்து வீடு கட்டியிருக்காங்க. தம்பி கொடியரசன் வந்து வீடு கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நம்மளோட எஸ்டீம்ல இருந்து மாணிக்கராஜா தம்பி வந்து வீடு கட்டி முடிவு புகுந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். தம்பி ஹரிபிரகாஷ் வந்து இன்னொரு வீடும் கட்டினாரு, லாஸ்ட் இயர்ல கட்டினாரு. ஸோ அவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தம்பி பாலா வந்து இடம் வாங்கி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தம்பி சந்தோஷ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம வந்து ராஜி சிஸ்டர் வந்து வீடு கட்டி அவங்களோட வீடு வந்து கூடிய சீக்கிரம் கிரகப்பிரவேசம் நடக்க வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம்.
யாராவது 1-2 பேர் மிஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அச்சீவ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும்போது இந்த மிஸ்ஸிங்லாம் நடக்கும். ஸோ ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம நிறைய டைமண்ட் அச்சீவர்ஸ், நிறைய வந்து ஒவ்வொரு வாரமும் இன்கம் அதிகமா இருக்கக்கூடிய லீடர்ஸ், இது மாதிரி நிறைய சாதனைகளை நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இந்த ஐக்கானை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்கு, இந்த ஐக்கான்ல வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ், லீடர்ஸ், நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து இன்னும் நிறைய சப்போர்ட் கிடைச்சா இன்னும் சூப்பரா பண்ணுவேன்ற நிலைமையில வந்து சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு கேட்வே திறக்கிறதுக்கான ஒரு மீட்டிங்கா தான் இந்த மீட்டிங் வந்து நாங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். ஸோ இனி வரும் காலங்கள் ஐக்கானுக்கான மீண்டும் ஒரு பொற்காலமா மலரான காலமா வந்து மாறப்போகுது. ஸோ அந்த வகையில ஸோ ஐகான் வந்து அடுத்தடுத்து சில விஷயங்களை வந்து பண்ண போறோம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் ஜஸ்ட் நான் உங்களுக்கு தந்துடுறேன். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் முடிச்ச பிறகு நீங்க வந்து மீட்டிங் வந்து எண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுல முதல் விஷயமா இனி ஐகான் வந்து எப்படி டிராவல் ஆகும் அப்படின்னா, இனிமே ஒவ்வொரு மாத காலமும் இல்லைன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட 3 மாத காலத்துக்கு ஒரு முறையும் வந்து ஐகான்ல டைமண்ட் டைரக்டர்ஸ் யாரெல்லாம் அச்சீவ் பண்றாங்களோ, தம்பி அந்த போஸ்ட் போட்டுருப்பா. ஸோ டைமண்ட் டைரக்டர்ஸ் யாரெல்லாம் அச்சீவ் பண்றாங்களோ, ஸோ அந்த டைமண்ட் டைரக்டர்ஸ்க்கு சென்னையில காமராஜர் அரங்கம் என்ற ஒரு மிக பிரம்மாண்டமான அரங்கத்துல எங்களுக்கெல்லாம் எப்படி வந்து ஒரு அந்த அரங்கத்துல ஸ்டேஜ் ஏத்தி எங்களை வந்து பாராட்டி மகிழ்விச்சு எங்களை வந்து எவ்வளவு சூப்பரா வந்து பெருமைப்படுத்தினாங்களோ, ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயத்த நாங்க வந்து பண்ண போறோம். ஸோ அந்த விஷயத்த பண்றதுக்கான அந்த டேட்டு, அந்த ஈவெண்ட்டை வந்து சொல்றதுக்காக ஐகான் சார்ந்து ஒரு ஸ்பெஷல் லீடர்ஸ் செலிப்ரேஷன் கிரியேஷன் மீட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ அந்த ஸ்பெஷல் லீடர்ஸ் மீட் வந்து எங்க நடக்க போகுதுன்னா, நம்மளோட சென்னையில கோயம்பேடுல இருக்கக்கூடிய ஹோட்டல் சென்னை டீலக்ஸ்ல அந்த மீட் வந்து நடக்க போகுது. இந்த மீட்ல வந்து இப்போ இந்த ஜூம்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. 1000 பேர் தான் உள்ள வந்திருக்காங்க. பட் இந்த மீட்டுக்கு வந்து நம்ம வந்து எல்லாரையும் அது மாதிரி அலோவ் பண்ண முடியாது. ஸோ இங்க வந்து டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 பேருக்கு மட்டும் தான் நாங்க வந்து பாசஸ் வந்து இஷ்யூ பண்றோம். ஓகேங்களா? இந்த 500 பேர் யாருன்னா, இப்போ வந்து ஓப்பன் டு ஆல், சேலஞ்ச் ஃபார் யூ. ஓகேங்களா? நீங்க யார் வேணாலும் பண்ணலாம். மேபி இந்த மீட்டிங் அட்டன் பண்ணாதவங்களும் பண்ணலாம். பட் வந்து இந்த 500 பேருமே இந்த வாரம் கட் ஆஃப், ஐ மீன் இப்போ இன்னைக்கு கட் ஆஃப் முடிஞ்சிச்சு இல்லைங்களா? ஸோ 21 இல்லையா கரெக்டா? இப்போ நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது 21 தானே? ஸோ 21வது கட் ஆஃப், அதாவது புதன்கிழமை நாளையில இருந்து 21வது கட் ஆஃப்ல யாரெல்லாம் மினிமம் டைரக்டா 10 ஐடி வந்து லாகின் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி வைக்கிறீங்களோ, ஸோ அந்த நபர்களுக்கு மட்டும்தான் ஒரு பாஸ் வந்து கொடுக்கப்படும். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 500 பேருக்கு தான் அந்த பாஸ் வந்து கொடுப்போம். ஸோ இப்போ உங்க லீடர்ஸ் வந்து முன்கூட்டியே இல்லை என் டீம்ல 50 பேர் வந்துருவாங்க, எனக்கு வந்து டிக்கெட் கொடுங்கன்னு முன்ன கேட்டிருப்பாங்க. அப்பெல்லாம் நான் வந்து கொடுத்துருவேன். இப்போ வந்து அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம். ஸோ வந்து மீட்டிங்கே அதனால தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நெக்ஸ்ட் புதன்கிழமை தான் வந்து மீட்டிங் வச்சிருக்கேன். ஸோ செவ்வாய்க்கிழமை காலையில 12 மணிக்கு கட் ஆஃப் முடிஞ்சிடும். கம்பெனி கிட்ட இருந்து நான் ரிப்போர்ட் வாங்கிடுவேன். ஸோ அந்த ரிப்போர்ட்ல யார் நேம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் பாஸ். மேபி அந்த ரிப்போர்ட்ல இருக்கவங்க லாங்ல இருக்கோம் சார், எங்களால வர முடியல சார், நோ இஷ்யூ. நீங்க லைஃபை மிஸ் பண்றீங்க, உங்க லைஃப்ல டெவலப்மெண்ட் நீங்க மிஸ் பண்றதா உங்களுக்கு அர்த்தம். ஸோ வராதவங்களை பத்தி எங்களுக்கு நோ இஷ்யூ. பட் வரணும்னு கண்டிப்பா இருக்கிறவங்க நிச்சயமா இந்த டாஸ்கை யார் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். நாங்க ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணது வந்து சிஇடி அண்ட் வந்து அந்த யூசிடி அப்கமிங் சிடி நீங்களே ஒரு கேடர் வச்சிருக்கீங்க. ஸோ அந்த லீடர்ஸ் வந்து வர வைக்கலாம் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம். பட் எங்களோட விபிஎஸ் எல்லாருமே வந்து இல்ல நம்ம அப்படி யாரையும் சாதாரணமா நம்ம இடம் போட வேண்டாம், எல்லாருமே திறமையான ஆட்கள் தான், எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம், ஸோ எல்லாரையுமே நம்ம வந்து மெருகேற்றுவோம், அதனால எல்லாருக்கும் ஓப்பன் டு சான்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை வந்து கொடுக்க சொல்லிருக்காங்க. ஸோ 10 ஐடி வந்து யார் வந்து மேபி நாளைக்கு காலையிலே முடிச்சினா கூட உங்களோட டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். அந்த பாஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட கைக்கு வந்து சேர்ந்துடும், உங்களோட விபிஎஸ் மூலியமா வந்து சேர்ந்துடும். பட் யார் முடிக்கிறாங்களோ 100% அவங்களுக்கு மட்டும் தான் அலௌட். சரிங்களா? ஸோ அந்த மீட்டிங்கை பொறுத்த மட்டும் ஐகான் மீட்டிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஐகான் மீட்டிங் எப்பயுமே மாசா இருக்கும், ஐகான் மீட்டிங் எப்பயுமே டாப் கிளாஸா இருக்கும். ஐகான் மீட்டிங் அட்டன் பண்ண ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா மிகப்பெரிய கோடிசலா உருவாயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பை உங்க எல்லாருக்கும் தரணுன்றதுக்காக தான் இந்த மீட்டை வந்து நாங்க வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்த மீட் வர 28/5/2025 புதன்கிழமை மதியம் 3 மணிக்கு ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்ணி 8 மணிக்கு அந்த மீட்டிங் முடியும். அதில் வந்து ஃபுட்டுலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டீ ஸ்நாக்ஸ் மட்டும் தான் வச்சிருப்போம். அந்த மீட்டிங்க்கு யார் வரணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்க உங்க டீம்ல 10 பேர் வரணுமா, 10 பேரை கடகடன்னு 10 ஐடி எடுக்க வச்சு அவங்களை அதை அச்சீவ்மெண்ட் பண்ண வச்சு முதல்ல அதை உங்க டீம் லீடர்ஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி டிக்கெட்டை வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடணும். சரிங்களா? இது உங்க சைட்ல தான் இருக்கு. நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன், அதான் லீடர் இவரு செவ்வாய்க்கிழமை சார் பார்த்துட்டு நம்மளுக்கு டிக்கெட் தரேன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்க கம்முன்னு உட்காந்தீங்கன்னா, மேபி நீங்க 500 பேர் டிக்கெட் வாங்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிக்கெட் கிடைக்காது. ஏன்னா 500 பேர் தான், உங்களுக்கே தெரியும் சென்னை டீலக்ஸோட கெப்பாசிட்டி என்னன்னு. 500 பேர் மட்டும் தான் அலௌட். அந்த மீட்டிங்ல ஐகானோட டாப் லீடர்ஸ் அத்தனை அச்சீவர்ஸுமே, டாப் லீடர்ஸ் இருக்கக்கூடிய அத்தனை விபிஸோட பிரசன்ஸ் அங்கே இருக்கும். ஸோ நம்மளுக்கு ரொம்ப எக்ஸலன்ஸான ஒரு மீட்டிங்காக வந்து அது அமையும். அது மட்டும் இல்லாமல் எஸ்பெஷலி நம்மளோட எம்டி சாரை வந்து நான் அந்த மீட்டிங்காக இன்வைட் பண்ணியிருக்கேன். மேபி சார் வந்தாங்கன்னா இன்னும் எக்ஸலண்டா இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்து ஐகான் அந்த டைமண்ட்ஸ்க்காக என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போற விஷயங்கள்லாம் அங்கே தான் நாங்கள் ஷேர் பண்ண போறோம். அந்த மீட்டிங் டேட் என்ன, அந்த அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்கும், அந்த ரெகக்னிஷன் எப்படி இருக்கும், அது எல்லாமே மீட்டிங்ல பிரசன்ட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாமல் ஐகானோட விஷன் ஆல்ரெடி 2025 விஷன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அந்த விஷன் நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம், அடுத்து என்னென்ன பண்ண போற விஷயங்கள் வரும்.
ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ண நபராக இருந்தால் கூட அவருக்கு கூட இந்த வாய்ப்பை நாங்கள் தரோம். இல்லை ஆல்ரெடி ஜாயின் பண்ணி இந்த நபராக இருந்தாலும் அவருக்கு அந்த வாய்ப்பை தரோம். நீங்கள் லீடராக இருந்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தரோம். ஸோ எங்களுக்கு தேவை உழைக்கும் மக்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ண நினைக்கிறோம். இந்த சப்போர்ட் உலகத்தில் இருக்க எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி பண்ணதில்லை. உழைக்கிறவங்களை தேடி தேடி மறுபடியும் அந்த சப்போர்ட்டை கொடுக்குற ஒரே கம்பெனி ஆக்சிஸ் இந்தியா. அதில் ஒரே டீம் ஐகான் டீம். ஸோ அதில் தான் நம்ம இன்னைக்கு நம்ம பெஸ்ட்டாக இருக்கோம். அந்த விஷயத்த எனக்கு இன்னைக்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஃபாலோ பண்ணி தரக்கூடிய என்னோட ஐகான் விபிஸ் அத்தனை பேருக்குமே வந்து நான் மிகப்பெரிய பாராட்டுகளை சொல்றேன். ஸோ ரெண்டாவது விஷயம், இந்த ஐகான் சார்பா இன்னொரு எஸ்டாப்ளிஷான ஒரு விஷயம் பண்ண போறோம். ரொம்ப வருஷமா நாங்கள் ட்ரை பண்ணி அது பண்ணவே முடியாம நாள் கடந்து போனாலும் கூட இந்த முறை எங்க விபிஸ் அத்தனை பேருமே வந்து கண்டிப்பா இதை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐகான் சார்பா ஆக்சிஸ் ஐகான் செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் வந்து நம்ம வந்து பண்றோம். ஸோ தம்பி அந்த போஸ்ட் போட்டுருப்பான். ஸோ அந்த கிரிக்கெட் லீக் வந்து ஐகான் செலிபிரிட்டி லீக் வந்து பண்றோம். ஜூன் மாசம் 25ஆம் தேதி அந்த மீட்டிங் பாருங்க, அந்த கிரிக்கெட் மேட்ச் வந்து நடக்கும். அது வந்து புதன்கிழமை காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு, சார் அது டைம் 8 மணிக்கு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா காலையில வந்து 6:30க்கு ஆரம்பிச்சிருவோம். காலையில 6:30ல இருந்து ஈவினிங் வந்து 6:30 வரைக்கும் நடக்கும். மொத்தம் வந்து 8 டீம் வந்து பங்கேற்றிருப்பாங்க. 8 டீமுக்கும் கேப்டன்ஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதை ஒரு வீடியோவா வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்ட பிறகு நாங்கள் அதை சொல்றோம். அந்த 8 டீமுமே வந்து உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ், ஃபோர்த் பிரைஸ் வரைக்கும் நாங்கள் வந்து ப்ரைஸ் கொடுக்குறோம். ஃபைனலில் வின் பண்ணுறவங்களுக்கு சாம்பியன் டிராஃபி, அது இல்லாமல் நிறைய கிஃப்ட்டு, நிறைய வந்து கேஷ் அவார்டு இதெல்லாமே வந்து கொடுக்குறோம். இது எல்லாமே வந்து ஆடியன்ஸாக வந்து நீங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கலாம். கிரிக்கெட் நல்லா விளையாட தெரிஞ்ச லீடர்ஸ் வந்து உங்களோட விபிஎஸ்ல கான்டாக்ட் பண்ணி நீங்களும் வரதை வந்து ஊர்ஜிதப்படுத்துங்க. இந்த மேட்ச் வந்து நம்ம டென்னிஸ் பால்ல வந்து விளையாடுவோம். வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, காஸ்கோ பால்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பால தான் அந்த மேட்ச் வந்து பண்றோம். இதுக்கான கிரவுண்டை வந்து நம்ம தம்பி ஹரிபிரகாஷ் வந்து அலகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து அதையும் நாங்கள் வந்து சொல்லிடுவோம். ஸோ இதுக்கும் வந்து ப்ராப்பர் ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீம் தான் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த செலிப்ரேஷன் வந்து இது வரைக்கும் ஆக்சிஸ் இந்தியா வரலாற்றில் நடக்கல. நம்ம எல்லாமே புதுசாக பண்ணுவோம், எல்லாமே நாம தான் பண்ணுவோம், எல்லாமே நம்ம தான் ஃபர்ஸ்டா பண்ணுவோம். அந்த வகையில் ஐகான்ஸ் வந்து ஒரு செலிபிரிட்டி லீக் வந்து நம்ம லான்ச் பண்றோம். இந்த கிரிக்கெட் லீக் லான்ச் மட்டுமே இன்னைக்கு எப்படி வந்து இந்தியா ஃபுல்லா வந்து வேர்ல்டு ஃபுல்லா ஐபிஎல் வந்து மிக பிரம்மாண்டமா இருக்கும், அது மாதிரி நாளைக்கு நம்ம ஆக்சிஸ்ல ஐகான் டீம் வந்து ஹைதராபாத், தெலுங்கானா, ஆந்திரா, அப்புறம் ஒடிசா, அப்புறம் வந்து கேரளா, இப்படி எந்த ஊருக்கு போனாலும் இந்த செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் வந்து கண்டிப்பா மிக பிரம்மாண்டமா ஒவ்வொரு வருஷமும் வளர்ந்துட்டே போகும். கூடிய சீக்கிரத்துல ஒரு 2 to 5 இயர்ஸ்ல நம்ம மிகப்பெரிய ஸ்டேடியம் ஏதாவது ஒன்று எடுத்து அந்த ஸ்டேடியத்துல நம்ம நடத்தலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கான வலிமையும் இருக்கு. நிச்சயமா இந்த மேட்ச் வந்து நம்ம குடும்பத்தார் மற்றும் வந்து உங்க டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியா தரும் நான் நம்புறேன். அன்னைக்கு ஃபுல் டே வந்து ஒரு ஃபன் டேவா, என்ஜாய்மெண்ட் டேவா வந்து இருக்கும். அதில் குறிப்பா லேடிஸ்க்காக ஸ்பெஷலா வந்து சின்ன சின்ன கேம்ஸ் வந்து அன்னைக்கு அதே இடத்துல கண்டக்ட் பண்றோம், அந்த கிரவுண்ட்லேயே வந்து பண்றோம். ஸோ அதனால எல்லா லேடிஸுமே வந்து கலந்துக்க சொல்லுங்க. ஸோ இந்த டேட்டை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த ஐகான் செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஒற்றுமையை உருவாக்குறதுக்கான, ஐகான் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமிலியா உருவாக்குறதுக்கான ஒரு வழியை பண்ணு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம 2025ல இனி வரக்கூடிய உழைக்கக்கூடிய லீடர்ஸ் ஒவ்வொருத்தரும் 25 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சே ஆகணும் மினிமம் இந்த வருஷத்துக்குள்ளார. அவங்க லைஃப்ல ஏற்படக்கூடிய கனவுகள், ட்ரீம் இது எல்லாத்தையும் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்காக இந்த பணம் வந்து ரொம்ப முக்கியமான பணம். இதை யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மீட்டிங்கும் சரி, இந்த கிரிக்கெட் லீக்கும் சரி, நாங்கள் வந்து இப்போதைக்கு வந்து முடிவு பண்ணி வச்சிருக்கோம். இதை தாண்டி அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போறோன்றத நம்ம வந்து சென்னை டீலக்ஸ்ல வர 28ஆம் தேதி மீட்டிங்ல வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கட் ஆஃப் முடிக்கிறவங்க, ஆல்ரெடி முடிச்சவங்க, அது வந்து போன வார கணக்கு. அடுத்த வார கணக்குல யார் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த பாசஸ் வந்து கொடுக்கப்படும். அதுல ஸ்பெஷலா வர வாரம் 21வது வாரம் டைமண்ட் யார் முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரெகக்னேஷன் வந்து 28ஆம் தேதி மீட்டிங்ல கண்டிப்பா இருக்கு. ஸோ சார் நான் நேற்று போன வாரம் முடிச்சிடறேன் சார் அப்படின்னா இது அப்படிதான், சிலது வந்து அன்பார்ச்சுனேட் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த வாரம் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல, உங்க டவுன்லைனை முடிக்க வச்சு நல்லா ரெகக்னேஷன் அடைய வைங்க. அது ரொம்ப சந்தோஷம். நீங்க அச்சீவ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா நம்மளோட பெரிய ஈவெண்ட் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஈவெண்ட்ல டேட் சொல்றேன், அந்த டேட்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரெகக்னேஷன் இருக்கும். ஸோ வந்து இந்த 21வது வாரம் யாரா டைமண்ட் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஸ்பெஷல் ரெகக்னேஷன் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம ஐகானோட ஹெட் ஆஃப் த டீம், அந்த விபிஎஸ் டீம் இருக்காங்க, ரொம்ப எக்ஸலண்டான பிரசன்டேஷன் உள்ள டீம். அந்த டீமோட ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அங்க இருக்கு. ஸோ அதை வந்து நான் விபிஎஸ்கே இன்னும் சொல்லலை, அது இனிமே தான் நான் சொல்ல போறேன். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து உண்மையில எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். 28ஆம் தேதி 3 மணிக்கு உங்களை சந்திக்கிறதுல நானும் வெயிட் பண்றேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டு வந்து நான் ஃபிளைட் கிளம்ப வேண்டிய நேரம் இருக்கிறதுனால ஸோ நானும் வந்து இந்த மீட்டிங் எண்டா பண்ணிக்கிறேன். இந்த மீட்டிங்கை சிறப்பாக பண்ணி கொடுத்த ஹோஸ்ட் மற்றும் இந்த லிங்க் இது பண்ணி ஆர்கனைஸ் பண்ண ஹரி சார், ஒவ்வொரு விபிஎஸ்க்கும் நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். மீட்டிங் அட்டன் பண்ண ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய சாதனைக்கு உரியவராக மாறணும். விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஸோ ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு